குர்த்திக்கு டிசைனர் நெக்காக செட் பண்ண ஃபஸ்ட்டு நான் ஃபியூசிங் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஃபியூசிங் பேப்பர் எடுத்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது டபுள் ஃபோல்டாக இருக்கிற ஃபியூசிங் பேப்பரு. அதில் நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வளைவாக வந்து குறிச்சிக்கிறேன். நெக் டிசைனுக்கு ஃபுல்லாக அந்த நெக் டிசைனை வந்து குறிச்சி எடுத்துக்குவோம். நான் என்னோடய ஃப்ரண்ட் குர்த்தியோட ஹைட்டுக்கே வந்து இந்த ஃபுல்லாக இந்த டிசைனை வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்கு தக்கன மாதிரி உங்களுக்கு ஹைட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃபுல்லாக இதை கர்வாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை 2 பீஸாக வந்து நம்ம பிரித்து எடுத்து இதை நான் ஒரு க்ரீன் கலர் கிளாத்தில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதாவது கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத்தில் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இதை கரெக்டாக அந்த அளவுக்கே வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்ததும் இதை நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக அந்த வளைவு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒட்டுனா மாதிரி சரியாக வந்து அந்த சாக்கலோப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா வளைவு உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்து நிற்கும். ஃபுல்லாக வந்து வளைவில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததும் குட்டி குட்டியாக வந்து ஸ்லிட்டு கரெக்டாக அந்த டேர்னிங் வர்ற இடத்துல கொடுத்துட்டு வளைவாக இருக்கிற இடத்துலேயே குட்டி குட்டி ஸ்லிட்ஸ் கொடுத்து திருப்பினீங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு இந்த பார்டர் வந்து திரும்பி வந்துடும். இப்போ இதை நம்ம ஃப்ரண்ட் பீஸில் அட்டாச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸில் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸை கரெக்டாக வச்சு இது எவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிறத பேக் பீஸ் வச்சு பார்த்து டிசைட் பண்ண போகிறோம். இது கரெக்டாக இந்த மாதிரி மடித்து நம்ம வச்சுட்டு நம்ம பேக் பீஸை எடுத்து அதில் இந்த ஷோல்டர் லைன் கரெக்டாக ஃபிட் ஆகுதா அப்படின்னு பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த டிசைன் வந்து அட்டாச் பண்ண முடியும். பேக் பீஸை வச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம செட் பண்ணிவிட்டு இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு செட் பண்ணி எடுத்துக்குவோம். இதுலேயும் கரெக்டாக நம்ம உள்ள இந்த மல்டி லேஸ் பார்டரை கொடுத்து சரியாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததும் இப்போ இதுக்கு நடுவில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண 1/2 இன்ச்சு குறித்த பின்டெக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பின்டெக்ஸை இந்த மாதிரி லேஸ் கொடுத்து மேல் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே அளவுக்கு பீஸ் கொடுத்து இன்னொரு பீஸ் கிளாத் கொடுத்து மேல் பார்ட்டை இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 2 ஃப்ரண்ட் பீஸோட நடுவில் கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா நெக்லைன் வந்து அழகாக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ண நெக்லைன் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.